ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நாங்கள் இந்த முறை வெங்காயம் இது இவ்வளவு வந்தது. சாடியில் வச்சபடியாக கொஞ்சமாக தான் வந்திருக்குது. அதோட நான் இப்போ கொஞ்சம் பீன்ஸும் பிடுங்க போகிறேன். அங்கே மற்ற மரத்தில் இருந்துட்டு இது ஆக முட்ட இந்த குழவி தெரியுது. குத்தி விட்டுரும். பயங்கர குழவி. இந்த தக்காளியும் குஞ்சிச்சு, தக்காளி பழுத்துச்சு. கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சில ஓகே இந்த முழுக்க அப்படிங்க தேவையில்லை, கொஞ்சம் அப்படின்னா கறிக்கு தான். அதில் கிடக்கிற பீன்ஸ் நீங்கள் எப்படி முடிங்களா? குழம்பு இருக்கு புடுங்கட்டாத சின்ன தோடை. இருக்காது இந்த தக்காளியை பார்த்தீங்களா அப்படி காய்ச்சிருக்குண்டு. கிடந்ததே கணக்கு பாய் கணக்கு இதில் இல்லை. அது இங்கால இது இங்கே இந்த முறை ஒரு அங்கால படர விடுவாங்க. இங்கே கிடந்த ரெண்டால் இந்த சீஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் டேஸ்டாக இருக்கு. இந்த கத்தரியை பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி. கீழே அவ்வளவும் காய்தான். இது பர்பிள், இஞ்சால ஒயிட் கத்தரி. நிறைய காயல் வந்திருக்கு. குலையா கத்தரிக்காய், மிளகாய் பிடுங்குங்க வேணாது பெருசு. வெட்டினா பேருந்து பூக்கும் திருப்ப. வரியா இருக்கேண்ணா பாப்பா. தனி ரேட் வடிவா இருக்கு. என்னோட சூரியகாந்தி பூ எப்படி பெருசு அழகா இருக்கு. ஆப்பிள் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வந்திருக்கு, என்ன முட்டை இருக்கு. இதுலேயும் மிளகாய் கண்டுகள் இருக்குது. இதுவும் பூத்திருக்கு. தக்காளி
இது நல்ல இல்லை நல்லா இருக்குண்ணா நல்ல பெரிய இல்லையா இதில் காய் வந்தால் பெருசாக தான் நல்லா முட்டு வந்துருக்கு இதில் காய் வந்தோன்னா பெரிய காய் தான் வரும். இது பார்த்தீங்களா இப்படி பூத்திருக்கோம். நல்லா கொஞ்சத்தை கீழே வெட்டி விடணும் இந்த சைட்டை. இப்படியே கொஞ்சம் காய விட்டு வெட்டி விடுவோம். மிளகறி வெங்காயம் கறிக்கு பச்சை மிளகாய் தக்காளி பீன்ஸ் வெங்காயம் இது நல்ல புளித்தோட